ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கொடைக்கானல் வீடியோஸ். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே, செம்ம ஃபன்னாக இருக்குது இன்றைக்கி டே. ஃபஸ்ட்டு டே அங்கேருந்து வந்தோம். இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கொடைக்கானல் ஃபுல்லாக. ஸோ நம்ம இப்போ எங்கே போய்கிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னவனூர் லேக் அண்டு கூக்கல் லேக், இந்த 2 லேக்குக்கு தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கோம். ஸோ எதுக்கு போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னுச்சுன்னா, அங்கே ஒரு 2 லேக் இருக்கிறதுனால அந்த லேக் வியூ பாயிண்ட்டை மட்டும் பார்த்துடலான்னு ஒரு ஆசை. ஸோ இப்போ மணி 4 ஆகுது. இப்போ சீக்கிரமே போனால் தான் சீக்கிரமே போனால் தான் ஸோ சன்செட்டுக்கு முன்னாடியே அந்த வியூவை நல்லா அழகாக என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நானும் என் தம்பி மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். அண்டு பார்த்திங்கன்னா சன்செட் ஆகிற நேரம் வந்துருச்சு. இங்கெல்லாம் சீக்கிரமே சன்செட் ஆகிடும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் அங்கே போய் பார்க்கணும். மன்னவனூர் லேக் பக்கம் வந்து போய் பார்க்க விடலையா. எங்கே வா எங்கே போகிற? ஸோ மன்னவனூர் லேக் வந்து பார்க்க விடலையா. நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க, நேற்று போயிட்டு வந்திருக்குறாங்க. ஸோ கூக்கல் லேக் மட்டும் பக்கத்தில் போயிடலாம், பட் மன்னவனூர் போக முடியாது. அதனால் நாங்கள் 2யுமே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப குளிர ஆரம்பிச்சிட்டு, ஸோ அந்த ஸ்வெட்ரு அந்த மாதிரி ஏதாவது எடுத்து போட்டுடலான்னு சொல்லி போய்கிட்டு இருக்கேன் ரூமுக்கு. தம்பி அதான் ரூட்டு தெரியாமல் அங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். ஸோ பின்னாடியே வந்துட்டான். அண்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 பேரும் தான் போய்கிட்டு இருக்கோம். என் பெட்ரோலும் ஓரளவு நல்லா நிறையவே கிடக்குது. என்ன ஜி, மறந்துட்டீங்களா ஜி ரூட்டு? பெரிய சொதப்பலாகி போச்சுங்க. நம்ம ரூம் கீ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருக்குது. அவங்க எல்லாருமே வந்து அங்கே ஒரு ஃபால்ஸ் பக்கத்தில் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் தான் வந்து கிளம்பி அங்கே கூக்கோலையும் மன்னவனூரையும் பார்த்துலான்ட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். பட் ரூமில் சாவி வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. அது எங்களுக்கு தெரியாமல் வந்து அங்கேயே இருக்கும் சாவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன். ஸோ பெரிய சொதப்பல். இதே குளிரோடு தான் போய்கிட்டு இருக்கோம். சாதாரண ஒரு ஸ்வெட்டர் தான் போட்டிருக்கேன். பயங்கர குளிருது. ஏன்னா ஒரு 4:30 மணி ஆக ஆரம்பிச்சிட்டுல. ஸோ குளிர் அதிகமாக ஆரம்பிச்சிட்டு, மிஸ்டும் அதிகமாக இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குது, அங்கே எப்படி குளிர் இருக்குதுன்னு தெரில. ஸோ அதையும் என்ஜாய் பண்ணிவிட்டு போக வேண்டியதான். ஸோ வாங்க. என்னண்ணே எந்த அது வருமா அப்படி? வா, செம்ம செம்ம செம்ம. குதிரை குதிரை. ஸோ கைஸ் தெரிதா பாருங்க, செம்ம வேலி, சரியான பியூட்டிஃபுல் வேலி. ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவங்க வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேறு லெவல். இரு அழகான கோழி உள்ளே ஓடிட்டு அழகாக எடுத்துருக்கலாம் அதை போட்டு. தேனி காத்தோட தேனை குடிச்சாலே
காய்ஸ், இதுதான் மன்னவனூர் லேக் வியூ பாயிண்ட்டு. மிகப்பெரிய பள்ளத்தாக்கு, அதாவது ஒரு ஷார்ட்டாக இல்லாமல் அப்படியே ரொம்ப எலாபரேட்டாக அதோட வியூ ஃபுல்லாகவே இந்த இடத்துல நின்று தெரியுது. ஆக்சுவலி இது மன்னவனூர் லேக் வியூ பாயிண்ட் தான் போட்டிருக்கு. மன்னவனூர் லேக் அது இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேக் வியூ பாயிண்ட் தான். நாங்கள் அப்படியே தான் அந்த ஒரு புகை மாதிரி தெரியும், அங்கே உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர்ஸ் அப்படியே மேலே ஏறி 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 வந்திருக்கிறோம். இன்னும் இதுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனாச்சுன்னா கூக்கல் லேக் வியூ தெரியும். ஸோ அங்கே போய் இன்னும் மணி சன்செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே அங்கே போகணும். அங்கே போய் பார்த்தா தான் நமக்கு அந்த வியூலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து இதை ரெண்டையும் தான் நம்ம பார்க்க முடியும் மேக்ஸிமம். பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்போம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாங்கள் கூக்கல்ங்கிற ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் தங்கியிருக்க ஹோம் ஸ்டேலேருந்து கொஞ்சம் ஒரு 18 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற அந்த கூக்கல்ங்கிற வியூ பாயிண்ட். ஆக்சுவலி அவங்க என் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் நேற்றே பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அது பியூட்டிஃபுல்லான ஒரு லேக் இருக்குது தான். அதனால் அதை நான் பார்க்குறதுக்காக போய்கிட்டு இருக்கேன். டைம் ஆகிடுச்சு, மேக்ஸிமம் 5-7 ஆகிடுச்சு இப்போ டைமு. அதுக்குள்ளே அங்கே நைட்டு இருட்டுக்குள்ளே அந்த இடம் பார்த்தா கொஞ்சம் சன்செட்டு அதெல்லாமே நல்லா இருக்கும்னாங்க. ஸோ போய் பார்க்குறதுக்காக வேகமாக போய்கிட்டு இருக்கேன். இன்னும் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியல. வேறு லெவல் பிளேஸ்லாம் இருக்கே. ஸோ நம்ம அங்கே போவோம். இங்கே எங்கேயுமே நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா வெயில் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் நாங்கள் வந்து அங்கே போயிடுவோம்னு நினைக்கிறேன். போனதுக்கப்புறம் வெயில் எப்படி இருக்குன்னு தெரில. அங்கே வெயில், இங்கே மிஸ்ட்டு, விளங்க முடியாத கொடைக்கானல். இப்போ தான் ஒரு நல்ல வெயிலை பார்த்துட்டு அந்த வியூ உங்களுக்கு காட்டினேன். அதுக்குள்ளே பாருங்கள் மிஸ்ட்டு, ரெண்டாவது ஒரே இருடோன்னு இருக்குது. ஃபுல்லாகவே அங்கேயே ஃபாக் தான். இப்போ நீங்கள் ரைடர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அங்கே தெரியுதா உங்களுக்கு ஃபாகாக இருக்கா? நம்ம ரோட்டில் இல்லை ஃபாகு, அங்கே ஃபுல்லாகவே ஃபாகாக தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து கூக்கல் 8 கிலோமீட்டரா. பார்க்குறதுக்குள்ளே சன் போயிருமா என்னன்னு தெரியல. அதுக்குள்ளே போய் பார்த்துட்டு வரணும். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது. திரும்பி வரும்போது இருட்டோடு இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. அப்படியே இறங்குது. ஒரு 8 கிலோமீட்டர் இப்படியே இறங்கிட்டு போயிடுச்சுன்னா வேகமாக போயிடலாம். ஸோ கைஸ், வேகமாக வந்துட்டோம். எவ்வளோ முடியுமோ வேகமாக ஸ்க்ரூட் பண்ணி த பியூட்டிஃபுல் கூக்கல் லேக்கை பார்க்க வந்துட்டோம். வா, வேறு லெவல். ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த சன் அப்படியே இறங்கிச்சு. சூப்பராக இருக்குது. இந்த பசங்க இந்த கொஞ்சம் கேங்ஸ் வந்திருக்காங்க, கல்லை எடுத்து போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெளிச்சத்துலேயே நாங்கள் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம வியூவில் பாருங்களேன், வேறு லெவல் லேக், செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்கள் பைக்ஸ் அப்படியே லேக்கை பார்த்துட்ட மணிக்கு நிற்குது.
கைஸ் வேறு லெவல் லேக். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கூக்கல் லேக் அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. நாங்கள் பைக்ஸு நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் செம்ம செம்ம செம்ம. ஸோ கைஸ் கூக்கலில் நான் வந்து விளாக் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கைஸ் ஒரு கும்பலை வந்துட்டு இருந்தாங்க. அங்கேருந்தே பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். ஸோ அது இங்கே அவங்க என்ஜாய்மெண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. இவங்கெல்லாம் சென்னையிலேருந்து ஆக்சுவலி வந்துட்டுருக்காங்களா. ஹாய் கைஸ். சூப்பர் சூப்பர். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஸோ வேறு லெவல் கைஸ். நம்ம சேனல் நேம் கேட்டாங்க, சொல்லியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துட்டு நல்லா இருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். வேறு லெவல் பீஸ்ஃபுல்லான இடம். ஸோ கைஸ் இன்றைக்கி வந்து மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நல்ல ஃபன்னாக என்ஜாய் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இனிமேல் நைட்டு போய்ட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் போட்டுட்டு நேற்று மாதிரியே கேம்ப் ஃபயர் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். நாளைக்கு மோஸ்ட்லி கிளம்பிடுவோம். வரும்போது சிட்டியை நாங்கள் வந்து நிற்கவே இல்லை. ஸோ போகும்போது சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே மெல்ல கீழே இறங்கி போகலான்னு பார்க்குறோம். நைட்டுக்குள்ளே வீடு போய் சேர்ந்தால் போதும். ஸோ இந்த 3 டே ட்ரிப்பில் வந்து இது எத்தனாவது வீடியோவாக வரப்போகுதுன்னே தெரியல. ஸோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன், என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னொரு இதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான சூப்பரான விளாக்கில் சந்திப்போம். பாய்.